இந்த பிரச்சனை இந்தியால மட்டும்தான் அதிகமா இருக்கானா? ஆமா. இந்த பிரச்சனை இப்போ இட் இஸ் யூனிக் டு இந்தியா. ஏன்னா மேலை நாடுகள்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ச கிட்டத்தட்ட 1990கள்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்க எந்த மேலை நாடு எடுத்துக்கங்க. நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், யுகேவா இருக்கட்டும். ஏன் தாய்லாந்துல கூட அந்த கவர்ன்மெண்ட் அவங்களோட பொறுப்ப உணர்ந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இத அப்ரோச் பண்றாங்க. சிஎன்விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சர், நியூட்டர், வேக்சினேட் அண்ட் ரிலீஸ் இன்டு த சொசைட்டி. இத ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கு பல நாடுகள். மைக்ரோ சிப்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பல நாடுகள்ல. ஸ்ட்ரே டாக்ஸ ட்ராக் பண்றது, அவங்களோட ஆக்டிவிட்டிய ட்ராக் பண்றது, அக்ரெசிவா ஒறந்தா உடனே அவங்கள வந்து அப்புறப்படுத்துறது, ஷெல்டர்ஸ் கூட்டிட்டு போய் அவங்கள வேக்சினேட் பண்றது, அடாப்ஷன் டிரைவ்ஸ என்கரேஜ் பண்றாங்க மேலை நாடுகள்ல. நாய் மேல அவ்வளவு பிரியம் இருக்கிறவங்க ஒரு 2 தெரு நாயை அடாப்ட் பண்ணி உங்க வீட்டோட வச்சு வளர்க்க வேண்டியது தானே? ஆனா இந்தியாவுல என்ன நடக்குது தெரியுமா? பல பேரு ஃபேஷனுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக நாய வாங்கி வச்சுக்கிட்டு வீட்ல நாய வளர்க்க முடியாம, அதற்கு செலவு பண்ண முடியாம கொண்டு போய் தெருவுல அனாதையா விடக்கூடிய கதைகள் தான் இன்னைக்கு நெறைய நடந்துட்டு இருக்கு. அப்படி செய்யறவங்க மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? மேலை நாடுகள்லாம் ஃபைன் போட்டு ஜெயில்ல தள்ளுற அளவுக்கு சட்டங்கள் இருக்கு. இந்த நாட்டுல இருக்கா? அதற்கான சட்டங்கள் ஏதாவது நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? A dog is a man's best friend அப்படின்னு சொல்றோம். அதே மாரி இன்னைக்கு நீங்க போராடுறது மூலமா a man is a dog's best friend அப்படிங்கறதையும் நீங்க காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதுல எமோஷனலா பார்க்காம லாஜிக்கலா, பிராக்டிகலா பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் தேவைப்படுது. இமிடியேட்டா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? அதே நேரத்துல லாங் டெர்ம்ல என்ன சொல்யூஷன்? அப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யோசிக்கணும். அப்படி எந்த அரசாங்கமுமோ இல்ல எந்த நாய் பிரியரோ யோசிக்கிற மாரி எனக்கு தெரியல. இறுதியாக இந்த நாய்களுக்காக வீதிக்கு வந்து போராடுனீங்கல்ல, உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப சந்தோஷம். வாயில்லாத ஜீவன்களுக்காக நீங்க வீதிக்கு வந்து போராடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா கடந்த 11 வருஷமா எத்தனையோ மக்கள் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சமூக ரீதியாக, சாதிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சமூகத்துல. வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு வாய்ஸா நீங்க வந்து தெருவுல நிக்கிறீங்களே, இதே மாதிரி வாயில்லா மனிதர்களுக்கும், ஒடுக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கும், அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கும் நீங்க தெருவுக்கு வந்து போராடுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்களுடைய மனிதம் நாய்களோட நின்னுட வேண்டாம். அப்பப்ப வாயில்லா ஜீவன்களான மனுஷங்களையும் யோசிச்சு பாருங்க. அப்ப நான் பேசுறதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு புரியும்.